இன்றைக்கி இரவு சாப்பாடு எங்களோட வீட்டில் சிக்கன் பீஸா தான். அந்த சிக்கன் பீஸாவை எப்படி செய்துனான்றதை காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பீஸா செய்கிறதுக்கு நான் ஒரு குட்டி டிஷ் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ள ஒரு மெல்லிய சூட்டில் கொஞ்சம் தண்ணி விடணும். இது நல்லா கொதிக்கு. இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். அந்த சீனியை நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற ஒரு பேக்கெட் ஈஸ்ட்டை வந்து அதோடு சேர்த்து ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆக விடணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷமே காணும். அதை இந்த மாதிரி கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஒரு ஓரமாக எடுத்து வைப்போம். ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி ரெடி ஆயிரும். 5 நிமிஷத்தில் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வைப்போம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 4 கப் கோதுமை எடுத்துருக்கிறேன். நான் வந்து கையால் குழைக்கல, இதில் தான் இன்றைக்கி குழைக்க போகிறேன். இதுக்குள்ளே வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற 4 கப் மாவையும் அப்படியே போடணும். போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். எண்ணெய் சேர்த்துட்டு நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட்டை இதோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுப்போம். கையால் பிசைகிறேன்டா கட்டாயம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா இழுத்து பிசையணும். இதில் அடிக்கிறதால ஒரு 5 நிமிஷம் போதும். இப்போ இன்னொரு டிஷ்ஷில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கு பிறகு இந்த கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து இதில் வச்சுட்டு ஒரு கையாலையும் ஒரு 2 தடவை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு ஷேப் ஒன்று எடுத்துட்டு அதை அப்படியே அந்த டிஷ்ஷில் வச்சுட்டு மூடி விடுவோம். அது நல்லா பொங்கி வரட்டும். ஒரு மணித்தியாலத்துலேருந்து 1.5 மணித்தியாலம் வரைக்கும் எடுக்கும். எனக்கு ஒரு மணித்தியாலம் தான் பிடிச்சது. இதை அப்படியே மேலே கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு மூடி வைப்பேன். இப்போ இங்கால அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்து நல்லா பொரிச்செடுப்பேன். அது வந்து நல்லா அந்த முருகை பொரிக்கக்கூடாது, லைட்டாக உள்ளுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பொரிச்சா தான் பீஸாக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை போட்டுட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதே நேரம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளும் சேர்த்துக்கொள்கிறேன், மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு வதக்கி விடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கினா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இது சரியான பதமாக இருக்கும். இப்போ இங்கே நாங்கள் கலந்து வச்சுருக்கிற மாவை பார்ப்போம். நல்லா பொங்கி வந்துட்டுது. இப்போ இந்த மாவை திரும்பவும் ஒருக்கா கையால் பிசைஞ்சு விட்டுட்டு நாங்கள் பீஸா ட்ரையில் வைப்போம். பீஸா ட்ரையில் நடுவில் மாவை உருட்டி வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எனக்கு சரியான ஷேப் பெருசாண்டு வர இல்லை, இன்றைக்கு தான் முதல் தடவையாக செய்திருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த ஃபோக் வச்சு லைட்டாக அதை வந்து குத்தி விடணும். ஏன்னா அந்த ஈஸ்ட் போட்டிருக்கிறதால பொங்கி வந்துடும். அதனால் அது அப்படி வராமல் இருக்கிறதுக்காக ஃபோக் வச்சு கொஞ்சம் குத்தி விடணும். அதுக்கு பிறகு நாங்கள் செய்து வச்சுருக்கிற பீஸா சோஸை அதில் ஸ்ப்ரெட் பண்ணணும். பீஸா சோஸ் வீடியோ பார்க்காதாக்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த பீஸா சோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் துருவினபடியே கடையில் விற்கிற சீஸ் வாங்கியிருக்கிறேன். அந்த சீஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையுமே அதுக்கு மேலால் தூவிக்கொள்ளலாம். உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். பிறகு நாங்கள் செய்து வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கொள்ளணும். நாங்கள் எங்களோட வீட்டில் செய்கிறதால எவ்வளோ இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சம் சீஸை சேர்த்துக்கொண்டா அவ்வளோதான் பீஸாவது தயாராகிட்டுது. இப்போ இதை 150 டிகிரி செல்சியஸில் ஏற்கனவே ஓவனை 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ ஓவனுக்கு வச்சு ஒரு 15 நிமிஷம் போல் எடுத்தால் காணும். 15 நிமிஷத்தில் பீஸா ரெடி ஆயிரும். இங்கால எங்களோட செல்லமும் பீஸாவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சரியாக 15 நிமிஷத்தில் பீஸா தயாராகிட்டுது. நாங்கள் இனி இதை பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். பீஸ் போட்டுட்டு காட்டுறேன்னு பாருங்க. இதுதான் எங்களோட சிக்கன் பீஸா. டேஸ்ட் பார்க்குறதுக்காக அவர்கிட்ட தான் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னவர். நானுமே சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்லா தான் இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் போய் சொல்லலை, உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. தேங்க்யூ, பாய்.